குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருதுப்பா. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தாக்கம் அதிகரித்து வருது. ஸோ இதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையத்தில் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தொடங்கின பரவலான மழை நாளுக்கு நாள் வலுப்பெற்று கனமழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்று நள்ளிரவு, அதாவது இன்றைக்கி நவம்பர் 17 ஓகேங்களா. ஸோ இன்று நள்ளிரவு வந்து பார்த்திங்கன்னா கனமழையோட தாக்கம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஒரு 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த கனமழை வந்து பார்த்திங்கன்னா இந்த கனமழையோட தாக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சண்டே லீவ்ப்பா. நாளை விடுமுறை வருமா இல்லையான்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இந்த கனமழையோட தாக்கத்தை பொறுத்து தான்ப்பா நாளை விடுமுறை வரப்போகுது. அது எந்தெந்த மாவட்டங்கள்ன்றது சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா கடலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவு கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதோட கனமழை வந்து பார்த்திங்கன்னா இன்று நள்ளிரவு தொடங்குறது நாளை காலை வரை நீட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் பள்ளிகளுக்கு மட்டுமாவது விடுமுறை அறிவிப்பாங்க ஓகேங்களாப்பா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்டேட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா.